பண்டாரவளையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் மக்களுக்கு கையளிக்கப்பட்ட வீட்டு பத்திரம் செல்லுபடியாகாத ஒன்று என பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜீவன் தொண்டமான் மற்றும் மனோ கணேசன் கூறியுள்ளனர். இதில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான், ஜனாதிபதி மக்களுக்காகவே செயல்படுகின்றார், இருப்பினும் கட்சியில் உள்ளோர் போலியாக செயற்படுகின்றனர் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் இதே சர்ச்சை கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். திருமண பத்திரிகையில் மணப்பெண் மணமகன் பெயரிடப்படவில்லை, அதாவது வீட்டு பத்திரத்தில் உள்ளது போல காணியும் இல்லை வீடும் இல்லை என விமர்சித்து உள்ளனர். சரி, இது இவ்வாறு இருக்க, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பண்டாரவளையில் காணி உரிமை பத்திரத்தினை வழங்கிய போது ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தினை பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் தயானி. இது உங்கள் தயானி ஸ்டுடியோ. தொடர்ந்து இணைந்திருங்கள், ஆதரவாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாருங்கள், காணொளிக்குள் செல்வோம். வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் மதகுருமார்களே, இந்திய உயர் ஸ்தானிகர்களே, அமைச்சர்களே, ஆளுநர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, அரசு அதிகாரிகளே மற்றும் இந்த உறுதியை பெற்றுக்கொள்ள மலையகத்திலிருந்து வந்திருக்கும் தாய் தந்தையர்களே, சகோதர சகோதரிகளே. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த உறவின் வெளிப்பாடாகத்தான் இன்று இந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் வரலாற்று ரீதியான தொடர்புகள் காணப்படுகிறது. விசேடமாக பொருளாதாரத்தில் நாங்கள் வீழ்ந்து கிடந்த போது மருத்துவம் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கொள்வனவு செய்வதற்காக இந்திய அரசு நிதி உதவியினை எங்களுக்கு வழங்கியது. அதாவது நாங்கள் இந்த பொருளாதாரத்திலிருந்து விடுபடுவதற்கு காரணம் மீண்டும் அந்த கடனை அடைப்பது. நாங்கள் முன்னெடுக்கின்ற இந்த பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசு எங்களுக்கு பல உதவிகள் செய்து வருகிறது. எமது நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ச்சி விகிதத்தில் கொண்டு செல்வதற்கு, பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மையை அடைவதற்கும் இந்திய அரசு தொடர்ந்தும் வழங்கும் உதவிகள் அளப்பரியது. அதேபோல் மதஸ்தலங்களுக்கு சூரிய மின் சக்திகளை வழங்குவது, பல்வேறுபட்ட விசேட திட்டங்கள், மலையக மக்களுக்கு உதவி மற்றும் அனுராதபுரத்துக்கு வழங்கிய உதவிகளை எனது இந்திய பயணத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறியிருந்தார். அதேபோல தொடர்ச்சியாக எமது நாட்டிற்கு செய்து வரும் உதவிக்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, இந்திய நாட்டு மக்கள் மற்றும் இலங்கை இந்திய தூதுவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மலையக மக்கள் இந்த நாட்டிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள். எமது நாட்டின் பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக இருந்த மக்கள். 200 வருடங்களாக இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக மண்ணோடு இந்த மக்களும் ஒன்றிணைந்து எமது நாட்டிற்காக மிகப்பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். 200 வருடங்களுக்கு முன்னர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த இந்த மலையக மக்கள் பல்வேறுபட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் முகம் கொடுத்து இடையிலே பல உயிர்கள் மாண்ட செய்திகளையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். உண்மையில் 202 வருடங்களுக்காக இறக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் என்ற வகையிலும் நாடு என்ற வகையிலும் அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்குவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதேபோல் பல்வேறுபட்ட துறைகளுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம். இந்த நாட்டில் வாழும் மக்களுக்கு ஒரு கைப்பிடி அளவேனும் நிலம் சொந்தமாக இல்லை. எனவே இந்த மக்களுக்கு காணி உரிமை, வீட்டு உரிமையை வழங்குவதற்காக வீடு அமைச்சும் பெருந்தோட்ட அமைச்சும் மிகவும் பாடுபட்டு தங்களுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவது, இவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கான சாதாரணமான சம்பள உயர்வை வழங்க வேண்டும். நீண்ட காலமாக 1750 ரூபாய் சம்பள உயர்வை இந்த மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடத்துக்குள் 1700 ரூபாய் சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்க நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். இந்த நாட்டிலேயே பசியிலும் மந்த போஷணத்தினாலும் சிறந்த மருத்துவ சேவை இல்லாமல் இன்று மலையக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மக்களுடைய சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்காக தோட்டத்துறை வைத்தியசாலைகளை அரசு பொறுப்பேற்று அந்த மக்களுக்கு சிறந்த வசதிகளுடன் கூடிய வைத்திய சேவைகளை வழங்க எமது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், எங்களுக்கு தெரியும், சுகாதார பிரச்சனையிலேயே குடிநீர் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக காணப்படுகிறது. நாட்டு மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்கும் உரிமையை நாங்கள் உறுதி செய்வோம். நாட்டு மக்களுக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுப்பதற்காகவே எதிர்வரும் வரவு செலவு திட்டத்திலே எதிர்வரும் ஆண்டிலே அது முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களை நாங்கள் அறிமுகம் செய்ய இருக்கின்றோம். அதேபோல் இந்த மக்கள் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர
கல்வி ஒரு முக்கியமான காரணமாக விளங்குகிறது. கல்விக்கும் ஏழ்மைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஏழ்மை என்றால் அறியாமை, அறியாமை என்றால் ஏழ்மை. அதனால்தான் மக்களை மீட்டெடுக்க மிக முக்கியமான சாதனம் கல்வி. விசேஷமாக தோட்டப்புற பாடசாலைகளில் கல்வியின் வீழ்ச்சியை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். அனைத்து மாணவர்களுக்கும் சமமான கல்வி வாய்ப்பை வழங்குவதை நாங்கள் உறுதி செய்வோம். அதற்கு மிக முக்கியமான காரணம் நாட்டு மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதாகும். அதேபோல் அவர்களுடைய மனநிலை சரியாக இருக்க வேண்டும். அதாவது அவர்கள் இருப்பதற்கு சிறந்த வீடு, சிறந்த பொருளாதாரம், சிறந்த சூழல் காணப்பட வேண்டும். அது ஒவ்வொரு பிரஜை தன்னுடைய அடிப்படை உரிமையாகும். எனவே இந்த அடிப்படை உரிமையை பெற்றுக் கொடுப்பது அரசாங்கத்தின் முதன்மையான வேலையாகும். அதற்கான வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று மலையக மக்கள் அவர்களுடைய கலை, கலாச்சாரம், பொருளாதாரம், அவர்களுடைய கௌரவம் எங்கே இருக்கிறது? அவர்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற அந்தஸ்து, அதேபோல் அவர்களுடைய இந்த நிலைமை சமூகத்திலேயே அடிமட்டத்தில் இருக்கிறது. அந்த மக்களுடைய கலை, கலாச்சாரத்தை சரியான கௌரவத்தை வழங்கி அவர்களை உயர்வான இடத்துக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அவர்களுடைய மூதாதையர்கள் 202 வருடங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு வந்தார்கள். பல பரம்பரைகள் இந்த மண்ணிலேதான் இருந்தார்கள். எமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக இருந்து இந்த மண்ணுக்கு ஊரமாக மாறினார்கள். நீங்கள் இந்த நாட்டினுடைய மக்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த நாட்டின் முத்துக்கள். அவர்களுடைய எந்த தேவைகளை கொண்டு அவர்கள் இந்த நாட்டிலே 2ஆம் தர பிரஜைகளாக இருக்காமல் இந்த நாட்டிலே சமமான பிரஜைகளாக வாழ்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அவர்கள் பின்பற்றுகின்ற மதத்தின் அடிப்படையில், அவர்கள் பின்பற்றுகின்ற கலாச்சாரத்தின் அடிப்படையில், அவர்கள் பேசுகின்ற மொழியின் அடிப்படையில் அவர்களை பழைய யுகத்தில்தான் அவர்களை பிரித்து பார்ப்பார்கள். இன்னும் எமது நாட்டிலே பலர் இந்த பழைய கால சம்பிரதாயங்களை முன்னோக்கி கொண்டு செல்கிறார்கள். நாங்கள் தெளிவாக கூறுகிறோம், எங்களுடைய கொள்கை, எங்களுடைய சாதாரணம், எங்களுடைய கொள்கை நேர்மையானது. நீங்கள் பேசுகின்ற மொழி, நீங்கள் பின்பற்றுகின்ற மதம், நீங்கள் பின்பற்றுகின்ற கலை, கலாச்சாரம் எல்லாமே நியாயமானது, முதன்மையானது. என்ன நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த மண்ணிலே பிறந்து இந்த பொருளாதாரத்துடன் ஒன்றிலிருந்து மறித்த இந்த மண்ணுக்கு உரமாக மாறுகின்றீர்கள். இதில் என்ன வேறுபாடு? எனவே நாங்கள் புதிய சமுதாயத்தை கட்டி எழுப்புவோம். இந்த தனித்துவத்தை நாங்கள் மதிக்கின்றோம். இந்த தனித்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த வேறுபாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை அல்ல. எனவே இந்த வேற்றுமைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதேபோல் இந்த மக்களுக்கு சிறப்பான பொருளாதார கட்டமைப்பும் இந்த மக்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுப்பதும் இந்த அரசாங்கத்தின் பொறுப்பு. அதற்காக எமது அரசாங்கம் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல் நாங்கள் விசேடமாக சில விடயங்களை கூற வேண்டும். இந்த மலையக மக்கள் பல வருட காலமாக பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியில் இருந்தனர். நீண்ட காலமாக நீங்கள் பல அரசியல் கட்சிகளில் பரம்பரையாக அடிமைப்பட்டு இருந்தீர்கள். முதல் முறையாக கடந்த தேர்தலில் அந்த பழைய முகாம்களை மக்கள் புறம் தள்ளினார்கள். புதிய எதிர்பார்ப்போடு புதிய அரசாங்கத்தை இந்த மக்கள் நியமித்து இருந்தார்கள். முதன் முறையாக மலையக மக்கள் பிரதிநிதித்துவம் செய்த சகோதர சகோதரிகள் தேசிய அரசியலிலே ஈடுபடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் யார்? உங்களுடைய பக்கத்து வீட்டார், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள். முதன் முறையாக உங்கள் ஊரில் உள்ள அயலவர்கள். இலங்கை அரசியலிலே மிக முக்கியமான மாற்றம் இதுவாகும். ஏன் நீங்கள் அவ்வாறான ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டீர்கள்? நீங்கள் எங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் அடிப்படையில்தான். எங்களுடைய பொறுப்பு என்ன? நீங்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கையில் ஒரு துளியேனும் சிதைக்காமல் அந்த நம்பிக்கையை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னோக்கி கொண்டு செல்வதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த பொறுப்பை, அந்த நம்பிக்கையை நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்வோம். மலையக மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுவது உண்மை. நாட்டு மக்களும் பொதுவான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். இன்று நாங்கள் நகரத்துக்கு சென்றாலும் கிராமத்துக்கு சென்றாலும் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? நாட்டிலே போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும், எங்களது பிள்ளைகளை இந்த போதைப் பொருளிலிருந்து மீட்டுத் தர வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இதை அரசாங்கத்தினால் மாத்திரம் முடிவுக்கு கொண்டு வர முடியாது. இதற்கு மக்களுடைய ஒத்துழைப்பு மிக முக்கியம். நாங்கள் ஒரு செயல்பாட்டை ஆரம்பித்திருக்கிறோம். அந்த செயல்பாடு பயங்கரமானது. இந்த மோசமான செயல்களை எல்லா இடமும் பரவி இருக்கிறது. போலீசார் மத்தியிலும், இராணுவத்தினர் மத்தியிலும், இன்னும் எல்லா இடங்களிலும் இது ஊடுருவி இருக்கிறது.
அரசியல்வாதிகளுக்கும் போதைப்பொருள் கடத்துவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதிகமான பணம் கைமாறப்படுகிறது. இராணுவ முகாமில் இருக்கும் ஆயுதங்கள் இன்று இந்த பாதாள கோஷ்டியிடம் இருக்கிறது. நாங்கள் தெரிவு செய்யும் 2 பாதைகள்தான். ஒன்று, இதை கண்டுகொள்ளாமல் முன்னோக்கி செல்வது, அல்லது இதற்கு எதிராக நாங்கள் போராடுவது. என்ன நாங்கள் செய்வது? கைவிட்டு விடுவோமா? நாங்கள் முன்னெடுத்த நடவடிக்கைகளிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். இதற்கு முடிவு கட்ட வேண்டும். எமது நாட்டினுடைய ஏழ்மைக்கும் முதலாவது காரணம் லஞ்சம் வாங்குவதும் ஊழலும். இந்த நாட்டிலே லஞ்சத்தையும் ஊழலையும் மேல்மட்டத்திலிருந்து நாங்கள் இல்லாமல் செய்கிறோம். இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். நாங்கள் மிக நீண்ட காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக சில அரசியல் செயல்பாடுகளும் அவர்களிடம் இருக்கின்ற பணபலம், அரசு நிர்வாகத்தை உள்ளிருந்து அவர்கள் இயக்குவதற்கு அந்த வியாபாரத்தோடு அவர்கள் தொடர்பு வைத்திருக்கிறார்கள். தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் அவர்களிடம் இருக்கிறது. இந்த காரியத்தை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும். எனவே இந்த நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் சில நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை நான் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். அடுத்து, நாங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாய்ச்சலை செய்ய வேண்டியிருக்கிறது. நாங்கள் பல துறைகளை தெரிவு செய்திருக்கிறோம். அந்த துறைகளை முன்னேற்றுவதற்காக எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் செய்வதற்கு நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பொருளாதாரத்தில் நாங்கள் விசித்திர தன்மையை அடைய இருக்கின்றோம். பொருளாதாரத்தின் வளர்ச்சியும் நாங்கள் அதிகரிக்க வேண்டும். பொருளாதாரம் எந்த அளவில் வளர்ச்சி அடைந்தாலும் அது மக்களுக்கு சாதாரண முறையில் சென்றடையாவிட்டால் பயனில்லை. அறிக்கையின் அடிப்படையில் நாங்கள் பொருளாதார வளர்ச்சியை சமர்ப்பிக்கலாம். நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி சாதாரண மக்களுக்கு சென்றடைய வேண்டும். இந்த நாட்டினுடைய விவசாயிகளுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் பல்வேறுபட்ட திட்டங்களின் மூலமாக அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்த நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதைகள் சீர் செய்ய வேண்டும். குளங்கள் கட்டப்பட வேண்டும். எமது பிரதேசத்தில் சின்ன சின்ன அபிவிருத்திகளை மேற்கொள்ள வேண்டும். மக்களுக்கு பணம் கைமாறுகின்ற முறையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எனவே நாங்கள் சிறப்பான வேலை திட்டங்களின் மூலம் 3 மாதத்துக்குள் இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம். நாங்கள் புதியதொரு அரசியல் கலாச்சாரத்துக்குள் பிரவேசித்திருக்கின்றோம். இந்த விசித்திர தன்மை வந்திருக்கிறது. நாங்கள் உங்களிடம் கூற பல காரணங்கள் இருக்கின்றன. உங்களிடம் நாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை செய்து முடிக்க எங்களிடம் சக்தி இருக்கிறது. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. எங்களுடைய நாடு இருந்த நிலை மிகவும் வெற்றிகரமான முறையில் நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்வோம். எங்களுடைய மக்களின் வாழ்க்கை முறையை வெற்றிகரமாக நாங்கள் உயர்த்துவோம். அதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். நாங்கள் நம்பிக்கை கொள்வோம். இந்த சவாலை வெற்றி கொள்வதற்கு இதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை இந்திய தூதரகத்துக்கும் இந்திய மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மலையக மக்களுக்கு நிகழ்த்திய உரையின் போது கூறினார். இதுவரை நேரமும் காணொலியை கண்டுகளித்த உங்களுக்கு நன்றிகள். தொடர்ந்தும் இணைந்திருங்கள், ஆதரவு தாருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.